கோடி சுவாமிகள் துணை, கேளக்கியர் சித்தர் துணை. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான மாற்றங்கள் மிக விரைவில் நடக்கப் போகிறது. அதற்கு முன்பு இந்த பரிகாரத்தை முழு மனதுடன் செய்து விட்டீர்கள் என்றால் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஏனென்றால் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கடந்துட்டீங்க. இந்த 6 மாத காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் பெரும் தொகை பணம் வரவு, எதிர்பாராத மாற்றங்கள் எல்லாம் நிகழ்த்தி கொடுக்க போகிறது. இதில் ஒரு விஷயம், சூரியன் தற்போது 6ஆம் பாவத்தில் இருக்கிறார், 5க்குரியவர். 7ஆம் பாவத்துக்கு வரும்பொழுது ஐப்பசி மாதம் இந்த காலகட்டம் அக்டோபர் 18 டு நவம்பர் 18 முதல் குழந்தை, மனசு, முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் பொறுமையாக நிதானமாக எடுக்கணும். டக்குன்னு அவசரமாக சில விஷயங்களை செய்ய வைக்கும். ஏன்னா மனசு கிரகம் வலுவிழக்கும் போது ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பங்களை கொடுக்கும், பயம் கொடுக்கும். இதை சரி பண்ணுறதுக்கு சிம்பிளான வழி, நெருப்பு சம்மந்தப்பட்ட வீடியோவை பார்க்கும்பொழுது நெருப்பை பார்த்து சூரிய பகவானுக்கு நன்றி, எனக்கு எல்லாமே நல்ல விஷயங்களே நடந்துகிட்ருக்கு, நல்ல விஷயங்கள் கிடைச்சிட்ருக்கு, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை சொல்லும்போது அந்த எனர்ஜி 5ஆம் பாவத்தோடைய சூரியனோட நிலை உங்களுக்கு பாசிட்டிவில் கொண்டு போய்டும். அதுக்கு அடுத்தது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றங்களில் ரொம்ப முக்கியமாக வெளிநாட்டு பணம், வெளிநாட்டு வருமானங்கள், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள், மிக முக்கியமாக செவ்வாய் நட்சத்திரத்தில் அமரும்போது எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள், அடுத்தது முதுகுவலி சம்பந்தமான விஷயங்களில் சிறு சிறு தொந்தரவுகள், வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் கொண்டு போகிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சித்தரை நீங்கள் நினச்சிட்டே இருங்க. கண்டினியூவாக ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு சித்தரை நினைங்க, அடுத்து ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு சித்தரை நினைங்க. இப்படி கண்டினியூவாக நினச்சினே இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்க உங்களோட கனெக்ட் ஆகிடுவாங்க. அந்த கனெக்ட் ஆகும்போது அவங்கள நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டீங்கனாலே எல்லாமே வெற்றி தான். இல்லை அதெல்லாம் உணர்வுபூர்வமாக நீங்கள் கனெக்ட் ஆக முடியும். அது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு நிகழ்த்தி கொடுக்கும். இதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, யார்கிட்டையும் போயிட்டு உங்கள் வலியோ கஷ்டங்களையோ சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா பேச்சு ஸ்தானம், வாக்கு ஸ்தானத்தில் குரு இருக்கிறார். நீங்கள் பேச பேச விரயம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களோட வருமானத்தையும் வெளியில் சொல்லவே சொல்லாதீங்க. பேச பேச விரயம் கொடுத்துக்கிட்டே இருக்கும், பேச்சுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கும். சில நெகட்டிவான பீப்புள் உங்களுக்கு சில எதிர்மறையான விளைவு சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு அதை சொல்லி வருத்தப்பட வைப்பாங்க. நெகட்டிவான விஷயங்களை சொல்லி உங்களுக்கு வருத்தப்பட வைப்பாங்க. அப்போ மனசு 5ஆம் இடம் வலுவிழந்திருக்கிற சூரியன் மேலும் பலவீனப்பட்டுகிட்டே இருக்கும். எப்பயுமே மேலும் மேலும் பலவீனப்படும் போது உங்களுடைய மிகப்பெரிய கனவுகள், மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள், அதிர்ஷ்டங்கள் எல்லாத்துக்குமே தடை கற்களாக இருக்கிறது. உங்களுடைய பய உணர்வும், மனசு தேவையில்லாத சந்தேகப்படுவதும், மற்றவங்க சொல்கிற விஷயத்தை நீங்கள் தேவையில்லாமல் அதை பற்றி யோசிக்கிறதும், இதுதான் உங்களுக்கு நீங்களே எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த எதிர்மறை விளைவுகளை நீங்களே ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். ஏன்னா பெரிய கனவுகள், பெரிய இலக்குகள், பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் உங்கள் கைவசம் வரப்போகிறது. இந்த உலகத்தையே ஆளப்போகிறீர்கள். இதுவரைக்கும் பார்க்காத மகிழ்ச்சியான வாழ்க்கை, இதுவரை பார்க்காத சந்தோஷமான விஷயங்கள், நேர்மறையான விஷயங்கள், நேர்மறை மனிதர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு, இப்படி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பெரிய அளவில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சில டெஸ்ட் பேப்பர் உங்களுக்கு வைக்கும். அந்த டெஸ்ட் பேப்பரில் நீங்கள் பாஸ் ஆகணும். ஏன்னா நெருப்பு ராசினை பார்த்து கோபம் டப்புன்னு வந்துடும். அந்த கோபம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் டக்குன்னு மனசில் வச்சுக்கணும், இந்த டைமில் கோபப்படுறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல, எனக்கு எதுவும் அவசரம் இல்லை, எனக்கு எல்லாமே கிடைக்கும், நான் நல்லா இருப்பேன், நான் இங்கே ஒரு வேறு தொழில் ஒன்று பண்ண போகிறேன், அதில் முழு கவனத்தையும் கற்றுக்கிட்டு நான் சக்ஸஸ் ஆக போகிறேன்.
நான் ஒரு வேலையை கற்றுக்கிட்டு நான் வேலைக்கு போய் சக்ஸஸ் ஆக போகிறேன். ஏன்னா 2 விஷயம் தான் பண்ணி ஆகணும். ஒன்று தொழில் பண்ணணும், இல்லை வேலைக்கு போகணும். இல்லை பணம் இருந்ததுன்னா முதலீடு பண்ணிவிட்டு வரக்கூடிய இன்கம்மை வச்சுக்கின்னு ஜாலியாக இருக்கலாம். 3 விஷயத்தில் ஏதாவது ஒன்று பண்ணணும். முதலீடு பண்ணணும், இல்லை வேலைக்கு போகணும், இல்லை தொழில் பண்ணணும். 3ல் ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்போ இந்த 3ல் ஒரு செயலை செய்யும்போது முக்கியமாக வேலை தொழில் தான். அப்போ அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு வேலைக்கு போகிறது சூப்பர். அப்போ கற்றுக்கிட்டு தொழில் பண்ணுறது சூப்பர். அப்போ இதுக்கு தேவை பொறுமை, சகிப்புத்தன்மை, கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள், இப்போ ஒரு இலக்கு அடைவதற்கான செயல்களை என்ன செய்ய வேண்டும், இப்படி நீங்கள் திட்டமிட வேண்டும். திட்டமிட்டு அதற்குரிய வேலைகளை செய்ய 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 உங்களுக்கு ஏற்றம், மகிழ்ச்சி, நிம்மதியான நிலை, உயர்வான வாழ்க்கை, உயர்வான விஷயங்கள், இப்படி எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் பார்க்காத சந்தோஷத்தை பார்ப்பீங்க, இது வரைக்கும் பார்க்காத மகிழ்ச்சியான விஷயத்தையும் பார்ப்பீங்க. சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறது, வீட்டில் இருக்கிறவங்க பேசுகிறது, இதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தவே கூடாது. அப்படி நீங்கள் பொருட்படுத்தினீர்கள் என்றால் உங்களுக்கு நீங்களே எதிர்மறை விளைவுகளை ஏற்றுக்கிறீங்க. நெகட்டிவ் எனர்ஜி ரிசீவ் பண்ணிக்கிறீங்க. நெகட்டிவ் எனர்ஜி ரிசீவ் பண்ண என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, பேச்சு கெட்டு போகும், மனசு கெட்டு போகும், தெளிவில்லாத தன்மையை கொடுக்கும், தெளிவான பாதைக்குள்ளே போக முடியாது, தொடர்ச்சியாக நெகட்டிவ் எனர்ஜி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க வைக்கும். என்னென்ன விஷயங்களும் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேலையில் மட்டும்தான் கவனம் செலுத்தணும். காலையில் எழுந்திரிச்சாச்சு, சரி என்ன பண்ணணும், 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன், மெடிடேஷன் பண்ணுறேன், யோகா பண்ணுறேன், மூச்சு பயிற்சி பண்ணுறேன், ஏதோ பண்ணிவிட்டு அடுத்து நான் ஒர்க்கு பார்க்கணும். என்ன ஒர்க்கு, இன்றைக்கி என்னென்ன ஒர்க்கு, எங்கெங்கே போகணும், அதுக்கான பிளானை எழுதுகிறேன், அதுக்கான வேலைகளை இப்போ செய்கிறேன். ஸோ அப்படியே அந்த 4 to 5, 5 to 6, 6 to 7, சரி 8 மணிக்கு குளிக்கிறோம், சாப்பிட்றோம், அடுத்தது கிளம்புறோம். இப்படி உங்களுக்கு வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினா இந்த தேவையில்லாத விஷயங்கள் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. எந்த விதத்துலேயும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. நிச்சயமாக அடித்து சொல்கிறேன், உங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதியான நிலை, உயர்வான நிலை, இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கிடைத்து கொண்டே இருக்கும், நடந்து கொண்டே இருக்கும். மிக உயர்வான, உன்னதமான, யோகமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். வேறு லெவலில் லைஃப் நீங்கள் லீட் பண்ணுவீங்க. வேறு லெவல் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணி பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறத யாராலையும் மாற்ற முடியாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு இருக்கிற விஷயம் எல்லாம் தற்காலிகம்தான். கடனில் இருக்க தற்காலிகம், பிரச்சனையில் இருக்க தற்காலிகம், உடல் ஆரோக்கிய தொந்தரவு சரி பண்ணிடலாம் தற்காலிகம். என்னுடைய கனவு மில்லியனர் ஆகணும், கண்டிப்பாக ஆவீங்க. நிச்சயமாக கோடீஸ்வர நிலையை நீங்கள் அடைவீங்க. அதுக்கான வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் அம்சமும் தெளிவாக உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். எவ்வளோக்கு நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்களோ எவ்வளோக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டு அல்டிமேட்டாக கொடுக்கும். பாசிட்டிவ் ரிசல்ட்டு அல்டிமேட்டாக நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ நடந்துட்டு இருக்கிற நிகழ்வு எல்லாமே டெம்பரவரிங்க. வெளிநாட்டு பணத்தை நீங்கள் அடைய போகிறீங்க, வெளிநாட்டிலேருந்து பணம் வரும், வெளிநாட்டு சம்மந்தமான பிஸ்னஸ் ப்ராஜெக்ட்லேருந்து பணம் வரும். உங்களுக்கு நீங்கள் இருக்கிற ஊரில் மதிப்பு, பேர், புகழ், அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்குற உயரத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க. ஒரு விஷயம் தொடர்ந்து நீங்கள் செய்யணும். நைட்டு தூங்கும்போது பாசிட்டிவான வார்த்தை சொல்லி தண்ணி குடிங்க. பாசிட்டிவான வார்த்தை சொல்லி தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் எனர்ஜி லெவலை பாருங்கள், எந்த அளவுக்கு பூம் ஆகுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். வேறு லெவலுக்கு போயிடுவீங்க. வேறு ஒரு லெவலுக்கு, வேறு ஒரு உலகத்துக்குள்ளே போய் சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. இது எண்ணங்கள் அளவில் இது நடக்கும்போது நிகழ்காலத்திலேயே நடக்கும். செயலில் மட்டும் கவனம் செலுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்காத அதிசயமான விஷயங்கள் எல்லாமே நிகழும், நடக்கும், நடந்தே தீரும். தொடர்ந்து உங்கள் மனசை என்ன நினைக்கிறன்றதில் கவனமாக இருங்க.
நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சா 4வதா இருக்கிற நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க. பார்த்துவிட்டு உங்களுக்கு ஃபோனில் தெளிவாக சொல்வேன். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப் போகிறது. இனி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.